So first question, பின்வரும் நூற்றுள் சரியானதை தேர்வு செய்ய. இது கேட்டிருக்காங்கன்னா இரண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவர் ஆவார். இது சரியான கூற்று. நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளன. இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரியானது. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? எது சரியானது கேட்டிருக்காங்க. ஸோ இரண்டுமே சரியானது. அப்ப விடை 1 and 2. விடை both 1 and 2. குடியரசுத் தலைவர் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர். நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் ஆவார். அப்போ மாநில அரசின் நிர்வாக தலைவர் யாரு? ஆளுநர். இந்தியாவின் முதல் குடிமகன் ஆவார். இந்தியாவின் முதல் குடிமகன் யாரு? பிரசிடென்ட். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 படி, அப்ப கேட்பாங்க என்ன ஆர்டிகல் கேட்பாங்க, சரிங்களா? அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துவார்.